அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கும் திருமதி பிரேமா கரியப்பா அவர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமான வேலாயுத சுவாமி அவர்களே, வழக்கறிஞர் தாமோதரன் அவர்களே, ஆடிட்டர் நாகலிங்கம் அவர்களே, உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ரஞ்சித் தாமஸ் அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தை பற்றி நான் என்னுடைய இந்த வழக்கு என்னோட முன் வந்தபொழுதுதான் தெரியும். கடவுளின் சித்தமாக இந்த வழக்கு அமைந்தது. அதற்கு எனக்கு யாரும் நன்றி செலுத்த வேண்டியதில்லை. பிகாஸ் என்னுடைய கடமையை செய்தேன். அதற்காக திரு வேலாயுத சுவாமி அவர்களுக்கு இந்த இடம் கிடைத்தது என்று சொன்னார்கள். இது பார்க்கின்ற பொழுது நான் உண்மையிலேயே அவரையும் சரி இந்த நிறுவனத்தையும் சரி பார்க்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர் செய்கின்ற சேவை ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து கொண்டு சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே படிக்கின்ற பிள்ளைகள் வழக்கறிஞர் தாமோதரன் சொன்னது போல கொடுத்து வைத்தவர்கள் ஆன்மீகத்தை உங்களுடைய படிப்பாகவும் கலந்து வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை சார்ந்தவர்கள், இதை கண்பளிப்பாக கொடுப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். வாழ்க்கையிலே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற பெரியவர்களும் சரி, அங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுவர்களுக்கும் சரி, பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்றுமில்லாமல் வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு சேவையை செய்ய வேண்டும். என்னதான் பணம் சம்பாதித்தாலும் ஒரு பைசாவை நான் கடைசியிலே செல்லுகின்ற பொழுது எடுத்துச் செல்ல முடியாது. அருணகிரிநாதர் அருமையாக சொன்னார்கள், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று சொன்னார்கள். அதாவது ஒரு காதற்ற ஊசி, வீணா போன ஊசி, அதை எடுத்துக்கொண்டு கடைசியிலே நாம் எடுத்துச் செல்ல முடியாது. அதை கூட எடுத்துச் செல்ல முடியாது தருணத்திலே ஓடி ஓடி பணத்தை சேகரித்து என்ன செய்ய போகின்றோம்? எதுவுமே நமக்கு வேண்டிய அளவிற்கு மிக்கி இருக்குமேயானால் அது நமக்கு வேண்டாதது. ஒரு அளவுக்கு மேல் பணம் இருந்தால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு தான் ஆடிட்டரையும் வக்கீலையும் நாடுவார்கள். இஃப் யூ ஹெல்ப் த புவர், காட் இஸ் இன்டெப்டட் டு யூ என்று சொல்வார்கள். நீ ஒரு ஏழைக்கு உதவி செய்வாயானால் கடவுள் உனக்கு கடன்பட்டவராகிறார். இஸ்லாமிய மதத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள், கடவுளின் இருக்கும் மாளிகை அடைவதற்கு 3 வழிகள் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்தால் அந்த மாளிகை எங்கே இருக்கும் என்று தெரியும். நோன்பு இருந்தால் அந்த மாளிகை உள்ளே செல்லலாம். ஏழை எளியோருக்கு உதவி செய்வோமே சென்றால் இறைவனின் கண்டு உள்ளே சென்று இறைவனை காணலாம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்து மதத்திலும் சொல்கிறார்கள். இறைவன் நேரடியாக பார்க்க முடியாது. அதுதான் மதர் தெரசா அவர்கள் சொன்னார்கள், நேரே இருக்கின்ற மனிதனை நீ பார்க்க முடியவில்லை, அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் பார்க்க முடியாத இறைவனையும் பேச முடியாத இறைவனை எப்படி நீ அன்பு செலுத்துவாய் என்று சொன்னார்கள். நேரடியாக இறைவனை நாம் பார்க்க முடியாது. இவர்கள் மூலமாக, திரு வேலுசாமி ஐயா அவர்கள் மூலமாகத்தான் நாம் பார்க்க முடியும். அவர்கள் செய்கின்ற தொண்டின் மூலமாகத்தான் நாம் பார்க்க முடியும். நம்மால் சத்தியமாக அவரை மாதிரி தொண்டு செய்ய முடியாது. அது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. நமக்கு இருக்கின்ற வேலைகள் பல இருக்கலாம். ஆனால் யாருக்குமே தொண்டு செய்ய நேரமில்லை என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை, மனம் அதற்கு இல்லை, இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் படிக்கின்ற காலத்திலும் சரி, எப்பொழுதும் சரி, நான் செய்கின்ற உதவி இதை போன்றுதான். என்னால் முடிந்த அளவு எங்கெங்கெல்லாம் நீதியை நான் செலுத்த முடியுமோ, ஏழை எளியர் உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விதத்திலே நான் ஒரு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நேரம் முடியாது, நேரம் போய் செய்யவும் முடியாது. சில இடத்துல செய்யறோம், பணத்தை கொடுத்துறோம். பணம் மட்டும் கொடுத்தால் போதாது, அதற்கு நாம் ஈடுபாடோடு செய்ய வேண்டும். மதர் தெரசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் சென்று அவர்களும் இது போன்ற ஒரு இல்லத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது
கல்கட்டாவிலே சென்று ஒரு பெரியவரை பார்த்து இருகரம் கை கேந்தி உதவி செய்யுங்கள், நான் நடத்துகின்ற ஏழை எளிய மக்களுக்கு கேட்டபொழுது அந்த பெரியவர் காரி துப்பினாராம். காரி துப்பின எச்சை ஒரு கையிலே வாங்கிக் கொண்டு அது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த கையில் கொடுங்கள் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நான் திரு வேலாயுதசாமி ஐயாவிடம் பார்க்கின்றேன். அதான் உண்மை. என்னமோ என்ன கூப்பிட்டாரு என்றதுக்காக இல்லை. நான் உண்மையிலே சொல்ல போனால் இதை நான் வர முன்ன பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவருடைய சேவையை பார்த்தவுடன், கேள்விப்பட்டவுடன் ஆத்மார்த்தமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நான் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். இனி வருங்காலத்தில் என்னால் முடிந்த அளவு நான் இவர்களுக்கு உதவி செய்வேன். அது நான் சொல்லக்கூடாது, செய்வேன். ஆக வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் காலம் முடிவதற்குள்ளாக ஏதேனும் சேவை செய்ய வேண்டும். எதையாவது ஒரு சேவை. ஒரு கடற்கரையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் நட்சத்திர மீன்கள் கடல் அலையிலே வந்து கடல்ல உழுந்து கரையிலே விழுந்துகிட்டு இருக்கு, நூற்றுக்கணக்கில் நட்சத்திர மீன்கள். அது நடந்து செல்பவன் குனிந்து குனிந்து ஒன்னா எடுத்து உள்ள போட்டு இருந்தான் தண்ணிக்குள்ள. பின்னால வந்தவன் பார்த்தானா, நீ என்னையா செய்யற, இந்த ஒரு மீன் எடுத்து உள்ள போட்டதா சரியா போச்சா, இத்தனை மீன் வருதே அப்படின்னு சொன்னானோ. திரும்பி அதை பொருட்படுத்தாமல் அந்த இன்னொரு குடிஞ்சு அந்த மீனை எடுத்து கையில் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு, இந்த மீனுக்கு நான் உயிர் கொடுக்கவில்லையா என்று சொன்னானாம். சிறிய அளவிலே உதவி செய்தாலும் அது மனப்பூர்வமாக உதவி செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையிலே பிறந்ததுக்கான அர்த்தம். சும்மா நாம பாட்டுக்கு பணத்தை வாங்கி சேர்ப்பதினாலே நமக்கு மன அமைதி கிடைக்கப் போவதில்லை. ஒருவருக்கு அதுதான் சொல்வார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஏதேனும் ஒரு தொண்டு மனப்பூர்வமாக செய்வமையானால் அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி உண்மையிலே அது அனுபவிக்க வேண்டும். செய்தால்தான் முடியும். எதையாவது ஒரு உதவி. நமக்கெல்லாம் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சமூக எண்ணத்தை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். நீங்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இது பெரிய புண்ணியம். நாம் குழந்தை நம்ம வளர்க்கின்றோமே. இவர் 50 பிள்ளைகளை 146 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்கள். அதற்கு நாம் ஏதேனும் உதவியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மூலமாக இன்றைய 25 ஆண்டு விழா நடக்கின்ற விழாவில் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவும் ஏதேனும் உதவியை நிறுவனத்துக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுதான் இன்று நாம் இவர்களுக்கு உதவுகின்ற பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி, நான் இன்னொரு கூட்டத்திற்கு போக வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே தயவு செய்து நான் இருந்து பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் மற்றொரு சரணத்தில் இங்கு வருகின்றேன் என்று சொல்லி, மேடம் பிரேமா கரியப்பா அவர்கள் மிகுந்த சேவை உணர்வோடு தான் இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதை போன்ற திரு ரஞ்சித் தாமஸ் அவர்களும் இதை போன்ற பெரியவரெல்லாம் உறுதுணையோடு தான் இதை போன்ற சங்கங்கள் ஆங்காங்கே வளர வேண்டும். அவர்களுக்கும் என் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக திரு வேலாயுத சுவாமி அவர்கள் துண்டு மேலும் மேலும் வளர வேண்டும். அவர் இறைவன் அவர் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி, இந்த நன்னாளில் அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பேசினவங்க எல்லாம் அழகான தமிழ் அழகா பேசினாங்க. ஆனா நான் அவ்வளோ அழகா பேச தெரியாது. என்ன சொன்னாக்கா, நான் டெல்லியில் இருக்கிறேன், கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்து டெல்லிக்கு போய் சேரி இருக்கிறேன். ஆனா கூட கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். சோ நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியாது. அதனால நான் இங்கிலீஷ் தான் பேச போறேன், மன்னிக்கணும். Respected Brahma Rishi, the founder of this institution, Velayathan Swamiji, இப்பதானே பேசி போனாங்க Honorable Justice Rajeshwaran, Mr. Ranjit Thomas, the advocate from Supreme Court, Mr. Damodharan, advocate, Mr. Nagalingam, auditor, Shomuthu, அவர் கூட போனாரு, Mrs. Lakshmi, secretary, Mrs. Suguna, officers of State Social Welfare Board, all the brothers and sisters assembled here, and my dear
children. I'm very much surprised to see this institution. Though I am working in social welfare department as a chairperson and covering all 34 states, I heard of this institution, the name of the institution and the work of this institution through Mr. Damodar. When he told me about these institutions, about this orphanage and about the old age homes and the services given by this Swamiji, I really wanted to see myself. So when he invited me for this Silver Jubilee celebrations, I happily agreed because I could see myself in my own eyes. This morning when I came, I visited all the places of this ashram. I have seen the sections of the girls section as well as boys section, and also could see the small kids who are orphaned. I was astonished to know that here also in Tamil Nadu, the children are abandoned in dustbins, which I never expected to happen in our south. I've seen it in Rajasthan, Bihar, UP, and other places of northern parts. But, அப்ப நான் தமிழ்ல சொல்லிடல. நான் தமிழ் தான் சொல்றேன், இவர் சொல்றாரு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. வா நானே சொல்லிடுறேன் எனக்கு புரிஞ்ச தமிழ்ல. இந்த மாதிரி தமிழ்நாடுல கூட குழந்தைகளை டஸ்ட்பின்ல போடுறாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன், எங்க சவுத்துல அப்படியெல்லாம் கிடையாதுன்னு. அப்புறம் இங்க பார்த்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சாதாரண பீகார்ல, ராஜஸ்தான்ல, யூபில, உத்தரப்பிரதேஷ்ல இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பார்த்திருக்கிறேன். ஒரு டைம் நான் ராஜஸ்தான் போறப்ப அங்க அதே நாள் 7 குழந்தைங்கள்லாம் டிரைனேஜில் போட்டிருந்தாரு. எல்லா பொண்ணு குழந்தைங்க. அங்க ஃபீமேல் ஃபீட்டிசைட் ரொம்ப ஜாஸ்தி. பொண்ணுன்னு சொன்னாக்கா அந்த பொண்ணுக்கு ஜென்ச்சு இந்த உலகுக்கு வருதக்கே சான்ஸ் கிடையாது. வயிற்றுலே கழிஞ்சிருவாரு. பை மிஸ்டேக் என்ன பொருந்துட்டாக்கா பிறந்த உடனே அதனை குப்பை தொட்டிக்கோ இல்லையா டஸ்ட் இது ட்ரெயின்கோ போட்டுருவாரு. அப்படி இந்த நாய்ங்க இழுத்து சாப்பிடுவா, இல்ல அப்பனாக்கா அங்கே ட்ரெயின்ல சத்து போயிருது. இப்படி நான் போறப்ப அதே நாள் 7 குழந்தைங்க. அப்ப நான் பெருமையா சொன்னேன், சவுத்துல இப்படி எல்லாம் கிடையாது. கேரளத்து ஹையஸ்ட் பொண்ணுங்க இருக்கிறவங்க, கர்நாடகத்துல இவ்வளவு இல்ல, நார்தன் பார்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் பண்றவங்க. ஆனா இப்படி இல்ல, தமிழ்நாடு கிடையாது. எல்லாம் நாங்க எல்லாம் சவுத்து ரொம்ப பெருமையா பேசினேன். இன்னைக்கு காலைல தான் புரிஞ்சிச்சு எனக்கு, இங்க கூட இருக்கு. அப்ப கர்நாடகா இங்க கேரளத்தா இல்ல நினைக்கிறேன். இந்த சவுத் சதர்ன் பார்ட்ல ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படி ஆகக்கூடாது. பசங்க கடவுளே கொடுக்கறதுன்னு நாங்க சொல்றோம். சத்தியா எவ்வளவு பேருக்கு பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோயில் கோயிலா போய் கும்பிடுவாங்க குழந்தைக்காக. இவங்க குழந்தை கிடைச்ச குழந்தைன்னா குப்பை தொட்டில் போட்டுருவாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். இட் ஷுட் நாட் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரி. சோ இப்பதான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசிடுறேன். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு தெய்வ மாதிரி இருக்கிறவங்க சாமிஜி குழந்தைங்களை எடுத்து வந்து வளர்த்தி இந்த உயிரே அவரு உயிரே முடிப்பா வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்காக அவ்வளோ நல்லா பாக்குறாங்க. அங்க ஒரு குழந்தை என்ன சொன்னாரு, இது ஒரு நாள் குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு 2 வயசு இருக்கும் நினைக்கிறேன், 2 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். பார்த்தேன் தெய்வ மாதிரி அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து இங்கே வளர்த்தி எவ்வளோ பேர் இப்ப இன்ஜினியர் ஆயிருக்கிறவங்க, அட்வொகேட்ஸ் ஆயிருக்கிறவங்க, எம்ஏ எம்எஸ்சி மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறவங்க. இது ரொம்ப பெருமையா பேசுற விஷயம். இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் நாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, எதே பார்ட்டி இருக்கட்டும், எதே கவர்மெண்ட் இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் பார்த்து அவார்டு கொடுக்கணும். ஏதோ வந்து ஃபைல் புடிச்சு வீட்டு வீட்டா மினிஸ்டர் வீட்டா சுத்தி போறவங்களுக்கு அவார்டு கிடைக்குது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் பார்த்து அந்த மாதிரி அவார்டு கொடுத்தாக்கத்தா அந்த அவார்டுக்கு ஒரு விலை கிடைக்கும். நான் இப்ப எங்க சோசியல் வெல்ஃபேர் போர்டு ஆபீசர்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, நாங்க கூட டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் அவார்டு கொடுக்கிறோம். இந்த மாதிரி
இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அனுப்புங்க. நாங்க அங்க மீட்டிங்ல வச்சு இப்ப நான் குதி பார்த்திருக்கிறேன், நானே சொந்த பார்த்திருக்கிறேன். இந்த ரெக்கக்னைஸ் பண்ணலாம். எங்க கையில என்ன ஆகுது, ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா எங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கா சொல்லி ஏதோ கான்ட்ரிபியூஷன் இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணலான்னு இந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன். நாங்க சொல்றோம், children are the future of this country. அவங்கள நல்லா வளர்த்தணும், நாளைக்கு நல்ல சிட்டிசன் ஆகி இந்த கண்ட்ரில அவங்க வளரணும். எங்க தேசம் நல்லதாகிறதுக்கு நல்ல பசங்க தான் நாளே வரணும், அவர் நல்லதாகி இந்த கண்ட்ரி டெவலப் பண்ணணும்னு. அதுக்கு அந்த நெஹ்ரு கூட அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாக்கா, children are the living messages we send to time we will not see. Since ancient time, human beings have given utmost care in bringing up the children. For the future of the nation, it is imperative that we look after the children with view to making them into responsible citizens of the nation. This golden period of childhood needs protection, care, so that each individual is given ample opportunity to develop according to his or her full potentials. This is the reason why the work of Honorable Brahmarishi Ji is so commendable and worthy of emulation. I am sure that his life and work is a shining beacon of inspiration for many people around him, and I wish many other individuals and organizations would take up this kind of work for the care, protection and development of children who are in different circumstances. My thoughts for my young friends over here are very few and very simple too. Firstly, please think in a positive manner. You are fortunate that the Brahmarishi Velayathan Swamiji has taken up under his wings, and you all are protected, and now you have an opportunity to achieve many good things in your life. I am glad that you all have a very cheerful and happy atmosphere in this home. I hope that all of you will always remain joyful and enthusiastic. Secondly, our nation needs bright and strong young people. There is tremendous scope for anyone who is keen to work for the betterment of this nation. India is a strong emerging economy, and its greatest asset is the youth, that is you people. The future belongs to you. Study hard and finish all your work every day. Then you will have plenty of time to play and enjoy. Think of this as your home, extended family, and imagine how lucky you are to have so many brothers and sisters and kind teachers. Today, as we are celebrating the silver jubilee of this institution, I am sure that each one of you must be full of pride and your organization, and also the fact that you have reached an important milestone in the history of your institution. This is a time for celebration and also to think how your organization can grow and develop even future. I am sure that everyone will be forthcoming with all kinds of help so that you can achieve your goal. I congratulate Honorable Brahmashri Swamiji and all the workers of Seva Chakra, my young friends and dignitaries and well-wishers and the completion of 25 years of service to society. My prayers for your continued growth and development and a bright future for all the young people. I wish all the best for this institution. Thank you all.